மாப்பிள, நீங்க தெம்பா இருக்கணும். நீங்க கல்யாண மாப்பிளல. ஒரு பக்கம் உங்க அப்பா சிங்கம் மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் நாங்கெல்லாம் இருக்கோம். உங்களெல்லாம் அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். எல்லாத்தையும் நான் சரியாக்குறேன். சரி சரி, அந்த தருதலைங்க பேச்சோ அந்த போலீஸ்காரி பேச்சோ இதோட நிறுத்திக்குவோம். நம்ம இப்ப நிச்சயத்தை பத்தி பேசுவோம் மாமா. என்ன மாமா? இவளுக்கு பண்ண கூத்துல நாள் குறிக்கிறதும் தள்ளி போச்சு. மாமா, இப்ப உட்காந்து ஓலை எழுதிருவோமா? இருமா, தம்பி சக்தி வரட்டும். எதுக்குங்கிற அவனையே முடிச்சு தொங்கிட்டு இருக்கிய? அவன் தான் அவன் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சு போயிட்டான்ல, பின்ன எதுக்கு? பேசாம இரு கதிரே, எனக்கு எல்லாம் தெரியும். நான் முடிவெடுக்கவா இல்ல நீ முடிவெடுத்து எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? என்னமோ பண்ணுங்க. இல்ல மாமா, சக்தியும் பச்சோந்தி மாதிரி அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. ஞான மாமாவையும் கல்யாண விஷயமா எங்கேயோ அனுப்பிட்டேன்னு சொன்னீங்க. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அதனாலதான் கதிர் மாமா குழப்பத்துல கேக்குறாரு. ஏமா, எல்லாத்தையும் படக்கு படக்குன்னு சொல்லிட முடியாதுமா. வரட்டும், பாத்துக்கிறோம். சரிங்க மாமா. எங்க போன அந்த சக்தி பைய? இம்புட்டு நேரம் ஆளகானா? மாமா எங்க? மாமா ஓவரா பதறாரு. என்ன விஷயம்னு பாத்துருவோம் வாங்க. என்ன மாமா, என்னமோ பெத்த புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வராத மாதிரி அல்லாடுறீங்க. சக்தி மாமா எங்கிட்டு போனாலும் சுற்றி சுற்றி இங்கிட்டு தான் வந்தாகணும்.